ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம்னா மனம் விட்டு பேசணும்னு வந்திருக்கேன். மனம் விட்டு இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் பேசியே தீரணும். ஒவ்வொன்னையும் உங்ககிட்ட சொல்லி 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 ஒவ்வொன்னுலையும் இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கிற இந்த கருமாரி சொல்ற வாக்க மனதார நிம்மதியா கேளு. உன் காலம் இப்படியே ஓடிருன்னு நினைச்சு வருத்தப்படாத. உனக்குன்னு ஒரு காலம் வர்றக்கு இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கு. இத்தனை நாள் தாண்டி வந்துட்ட. மனசை இப்ப விட்டுறாத. இப்ப உனக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தேடுற நிம்மதி உனக்கு கிடைச்சே தீரும். நீ எதிர்பார்க்கறது நடந்தே தீரும். இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற என் குழந்தையே, உன் நிலை மாறுற நேரம் வந்தாச்சு. மாற்றம் கண்டிப்பா உன் வாழ்க்கையில கிடைக்க போகுது. ஒவ்வொன்னுலையும் கவனமாயிரு. இத்தனை நாள் கவனமா இல்லாமத்தான் ஒவ்வொன்னுலையும் விழுந்த. இனிமேலாவது நீ கவனமா இருக்கிறதால தான் மிச்சம் இருக்கிற உன் வாழ்க்கையை என்னால காப்பாற்ற முடியும். உறவுக்காரங்க மேல வச்ச நம்பிக்கை என்னைக்கு உனக்கு அது துரோகமா மாறுச்சோ அன்னையிலிருந்தே நீ திருந்தி இருக்கணும். ஆனா திரும்பவும் 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 வைக்க கூடாதவங்க மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை இழந்து நிக்கிற இன்னைக்கு. உனக்கே உனக்குன்னு இருந்ததை தட்டி பறிச்சு வேதனையில நிக்க வச்சுட்டாங்க உன்னை. இதுக்கு மேல நீ வாழவே கூடாதுன்னு முடிவோட்டு வச்சிட்டாங்க. மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. உனக்காக செஞ்சத மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? உன் படத்திலிருந்து உன் பிள்ளைகளோட படத்திலிருந்து அத்தனையும் வச்சு குழி தோண்டி உள்ள வச்சிருக்கிறாங்க. மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. மேலும் 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 உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து 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 அழிவுகளை கொடுத்து 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 மன நோக வச்சு மன அமைதி இல்லாம பைத்தியம் பிடிச்சு நீ திரியணும்னு நினைக்கிறாங்க. நோவு 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 நோய் வந்துகிட்டே இருக்குது. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. தீர்வுகள் இல்லையே. கையில் இருக்கிற காசு பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சே. இனி நான் எப்படி பார்ப்பேன்? எதை வச்சு பார்ப்பேன்? யார்கிட்ட வாங்கி பார்ப்பேன்னு வேதனையோட இருக்க. பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கான வழித்தடத்தை கொடுக்கறேன்னு நான் வர்றேன். சந்தேகத்தால் அந்த வாழ்க்கை தடத்தை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தெரியுதல்ல? உன் வாழ்க்கையில் இருக்கிற வழியெல்லாம் உனக்கு இருக்கல்ல? நான் சொல்றதெல்லாம் உனக்கு நடந்துட்டு இருக்கல்ல? இந்த தாய் சொல்றதை ஏன் கேட்காம இருக்க நீ? எனக்கு இன்னும் நீ பதில் கொடுக்கலையே. உன்கிட்ட இருந்து எனக்கு இன்னும் பதில் வரலையே. வேதனையோட கேட்கிற உன் பதில் எங்க? உன் பதில் எங்க? அம்மா, வேதனைகளை அதிகமாக்கிக்காத. அப்பா, வலிகளை அதிகமாக்கிக்காத. வேடிக்கை பார்க்கிற உன் எதிரிட்டு இருந்து உன் வாழ்க்கைய மீட்டெடுக்கணும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையே உனக்கு எதிரியாக்கி உனக்கு எதிரா நிக்க வச்சு உன் அழிவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இரு, இல்லைன்னா தலையில கல்ல போட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இரு, தெருவுல நிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த கருமாரி என்ன சொல்றதுன்னு தெரியல. குழி தோண்டி புதைச்சு வச்சு அதனால வர்ற ஆபத்து உனக்கு எப்ப கிடைக்கும்னு எதிர்நோக்கி இருக்கிற உன் எதிரியை அழிப்பதற்கு தான் சொல்றேன். உன் வீட்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற எதிர்மறை சக்திகளை அழிக்கிறதுக்கு தான் சொல்றேன். உனக்குள்ள இருந்து கெட்ட ஆவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற தீய சக்தியை விரட்டத்தான் சொல்ற. 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்குன்னு சொல்ற. அதனால தீர்வுகள் உனக்கு கிடைக்க போகுது. அதை நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சே நீ அதை விட்டுட்டு இருக்கிறியேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. புரிஞ்சுக்கோ.
இந்த கருமாறி சொல்றது எதுக்குன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜைகளுக்கான பலன்களை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அம்மா, உனக்கான வழிதடத்தை நான் வச்சும் அதை நீ தள்ளிட்டு இருக்கிறத பார்க்கும் போதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நல்ல முடிவெடு. அதுக்கான வழிதடத்தை நான் கொடுக்கறேன். சீக்கிரம் உன்னோட வேதனை தீரும். உன்னோட வழி வேதனை தீரும். உன் நிலைமை மாறும். உனக்கான மாற்றம் வரப்போகுது. நீ நினைச்சதை நடத்திக்க போற. அதுக்கான வழிதடத்தை சொன்ன இந்த கருமாறி சொல்ல மனசுல ஏந்தி வச்சுக்கோ. நல்லது நடக்கணும், நல்லதை நான் நடத்தி கொடுக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறேன். மூட்டை கட்டி வச்சிருக்காங்க, குழி தோண்டி மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. யாரு தெரியுமா? நீ கட்டிய வழியில வந்தவங்க. நீ கட்டிய வழியில வந்தவங்க குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்காங்க. மனரக்கம் இல்லாத பிசாசு எண்ணம் கொண்டவங்க. உன்னை முடிச்சு கட்டணும், நீ இருந்த இடம் இல்லாம இருக்கணும்னு இருக்கிற அவங்கள அழிக்கிறக்கான வழியை நான் சொல்லியிருக்கேன். முடிவு உன் கையில, முடிவு உன் கையில, முடிவு உன் கையில. இப்படியே உன் வாழ்க்கையை நடத்தி உன் எதிரிக்கு முன்னாடி அழியணும்னு நீ நினைச்சீனா இந்த கருமாறி வாக்க தள்ளிட்டு போ. அவங்களுக்கு முன்னாடி வாழணும்னு நினைச்சீனா முயற்சி எடுத்து முடிவெடு. நல்லது உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் கையில் இருக்கிற காணிக்கைய என்னோட பூஜைக்காக அனுப்பு. தினமும் இங்க நடக்கிற பூஜைக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கைய கொடு. உன் காணிக்கையின் மூலம் உன் மனசுல இருக்கிற வழிவேதனைகளை துரத்தி உன் எதிரிய அழிக்கிறக்குண்டான வழியையும் வெள்ளத்தையும் உனக்கு கொடுப்பேன். உன் கையில் இருக்கிற காணிக்கைய என் பூஜைக்காக அனுப்பு. தினமும் இங்க நடக்கிற பூஜைக்காக உன் கையில் இருக்கிற காணிக்கை அனுப்பு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.